வணக்கம். எனது பாசத்திற்குரிய ஓபிசி அதாவது பிசி எம்பிசி இளையோரே மாணவர்களே, கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக நாம் நமது பிசி மற்றும் எம்பிசி மாணவர் மற்றும் இளையோருக்குரிய உரிமைகளை தெரிந்து கொள்ளாததன் காரணமாக அநீதிகளுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளோம். இந்த அநீதிகள் எவ்வாறு தெரிய வந்தது என்றால், நான் ஒரு சர்வீஸ் கமிஷன் மெம்பராகவும் பல்வேறு உயர் அதிகாரிகளுடனும் பல்வேறு அரசு ஆணைகள் மற்றும் பல்வேறு ஆணையங்களின் அறிக்கைகளை படித்ததிலிருந்தும் நமக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் கல்வி, அரசு வேலை மற்றும் நமது தொழில் செய்வது ஆகியவற்றில் கிடைக்க வேண்டிய பல சலுகைகள் எவ்வாறு மறைக்கப்பட்டு இருக்கின்றன, மறுக்கப்பட்டு இருக்கின்றன என்று தெரிந்ததன் காரணமாக முதற்கண் நமது மாணவர்களுக்கும் இளையோருக்கும் அவர்களது அடிப்படை உரிமைகளை, சட்டப்பூர்வமான உரிமைகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களை புரிய வைக்க வேண்டியது மிக அவசியம் என்று கருதினோம். அதற்காகத்தான் வரும் மே 11ஆம் தேதி ஒரு ஆன்லைன் எக்ஸாம் நடத்தவிருக்கிறோம். அதற்கு நீங்கள் அனைவரும் வருகின்ற ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன் விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். இது முழுக்க முழுக்க இதுகாரும் அரசியல்வாதிகளால், ஆண்டவர்களால், ஆள்பவர்களால், அதிகாரிகளால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான உரிமைகள் மறுக்கப்பட்டது. எதனால் மறுக்கப்பட்டது, எந்தெந்த உரிமைகள் உங்களுக்கு இருக்கின்றன என்று தெரியப்படுத்துவதற்காக மட்டுமே இந்த சிலபஸ் மற்றும் நோட்ஸ் இவைகளை படித்தால் நீங்கள் இந்த தேர்வை எளிதாக எழுதலாம். இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் பரிசுகளும் அதற்கு மேல் அயல்நாடு செல்ல வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. பல மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் வழங்கப்படுகிறது. ஆகவே நான் உங்களை வேண்டிக் கொள்வதெல்லாம், உங்கள் உரிமைகளை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுக்கும் உங்கள் வருங்கால சந்ததியினருக்கும் இதை தெரியப்படுத்த வேண்டும். நாம் நமக்கு இந்திய அரசியல் சாசனமும் சட்டமும் கொடுத்த அனைத்து உரிமைகளையும் போராடி பெற வேண்டும். உரிமைகள் என்ன என்று தெரிந்தால்தான் நாம் அவற்றை போராடி பெற முடியும். ஸ்காலர்ஷிப் பெற வேண்டும், அட்மிஷன்களில் முன்னுரிமை பெற வேண்டும், அரசு பதவிகள் பெற வேண்டும், உத்தியோக உயர்வில் நாம் முன்னுரிமை பெற வேண்டும், செய்யும் தொழில்களுக்கு நாம் சப்சிடிஸ் சலுகைகள் பெற வேண்டும். ஆகவே தயவு செய்து உங்கள் உரிமைகளை தெரிந்து கொள்வதற்காகவும் உங்களுக்காகவும் வரக்கூடிய உங்கள் சந்ததிகளுக்கு இதை சொல்வதற்காகவும் இந்த தேர்வுக்கு உடனே நீங்கள் விண்ணப்பிக்கவும். ஏப்ரல் 10க்குள் விண்ணப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.